Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாட்டில் ராதா 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு சோஷியல் டிராமா மூவி. குரு சோமசுந்தரம், ஜான் விஜய், பாரினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் படான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ டெய்ல் சொட்டிக்கிட்டு நார்மலான மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. டெய்லியும் குடின்னு சொல்லி குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஒய்ஃப் வந்து புருஷனை திருத்தறதுக்காக ரீஹாபிடேஷன் சென்டர்ல போயிட்டு மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டுறாரு. அங்க ஒழுக்கமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பல மாசம் கழிச்சு வெளியே வர்றது திரும்ப குடிச்சு கூத்தடிக்கிறதுனால ஹீரோ வாழ்க்கையில அடுத்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா, எதுக்காக பிரிஞ்சு போனாங்க, குடி ஒருத்தனோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அழிவு கொண்டாரு, இவ்வளவு மோசமான அடிக்ஷன்ல இருந்து ஹீரோ எப்படி வெளியே வந்தாருங்கிற சோசியல் மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டா இருந்துச்சு. பல பேரோட டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அழகா கன்வே பண்ணி காமிச்சிருந்தாங்க. வில்லேஜ் ஆகட்டும், சிட்டி சைட் ஆகட்டும், குடிச்சு கூத்தடிக்காத ஆளே இல்லைங்கிற லெவலுக்கு இந்த ஜென்ரேஷனோட கல்ச்சர், மைண்ட் செட், பிஹேவியர் எல்லாத்தையுமே 1% அப்கிரேட் பண்ணி இந்த மூவில பிரசென்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, சோஷியல் டிராமா, மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா கான்செப்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையுள்ள கரெக்டான கதையை காமெடியோட மிக்ஸ் பண்ணி நல்லாவே பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி டிராமா நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரீஹாபிடேஷன்லயே முக்காவாசி படத்தையுமே ஒப்பேத்த ட்ரை பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் டிராமா நீட்டா ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல கிக் ஆஃப் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் வாட்சபிளா டீசென்ட்டா ஃபீல் குட் வைப்ல தான் எண்ட் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மரா குரு சோமசுந்தரம், ஜான் விஜய்னு சொல்லி எல்லாருமே கொடுத்த ரோல் ஜஸ்டிஃபை பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க. மெச்சூரிட்டி, ஹோப், கில்ட்னு சொல்லி எல்லா பல டைப் ஆஃப் எமோஷன்ஸையுமே ஹோல்டு பண்ணி மூவியை காமெடிக்குள்ளாவ ஹியூமர் டென்ஷனை மட்டுமே வச்சு எமோஷனலா ஒரு மனுஷன் எவ்வளவு வீக் ஆகுறான், அவனோட இயலாண்மை என்ன, அதை தாண்டி மது பழக்கத்தினால எவ்வளவு குடும்பம் அழிஞ்சு கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கு, தெருவில் சந்தி சிரிச்சு நிக்குதுங்கிறது எல்லாத்தையும் அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருக்காங்க. படத்தோட சப்ஜெக்ட் ரொம்ப வியர்டாவும் கிரேசியாவும் ஃபன்னியான டோன்ல தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நரேட் பண்ணிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் டிராமாவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே ஒரு சீரியல் டோன் ஆஃப் எஃபெக்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோஷியல் டிராமாங்கிறதுனால நிறைய விஷயத்த டாக்குமெண்டரி டிராமா ஸ்டைல்ல வாலண்டியரா பேசி கழுத்தறுக்கவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் ஓவர் டோஸ் ஆயிடுச்சான்னு நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுங்கிற ஒரு டாபிக் தாண்டி படத்துல பெருசா எதுவுமே ஹைலைட் பண்ணி காமிக்கல. ரொம்ப பிரெடிக்டபிளான தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் தான் இங்கேயுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா பிளாஷ்பேக்ல கூட எமோஷன், சிம்பத்தி எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு வாவ் ஃபேக்டர் இன்னும் ஹோல்டிங்கா வச்சிருந்தா செமையா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் டிராமா தான், ரொம்ப மெலோடிக்கலா நரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. சாலிடா 15 மினிட்ஸ்க்கு மேல ட்ரிம் ஆஃப் பண்ணிருந்தா என்ன என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா தளபதி மாதிரி குவிட் பண்றாங்கிற ஒரு பாட்டுல ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு படமாக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் ரியாலிட்டி பேசுற மாதிரியான ரியலிஸ்டிக் டிராமால இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, எமோஷனல் டிராமாவையும் லைட்டா செகண்ட் ஹாஃப்ல மிஸ் பண்ணதான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் மூவில கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் ஒரு சில லேக் இருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த பாட்டில் ராதா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.7 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.